நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுதே. கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உன கூட்டிருப்பாங்களே. அது எப்படி பாச நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட். ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ. இந்த கீ இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கீ என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு. ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சான் இருக்கணும். இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேத்தி வைக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏ, வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங். நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க. அவரு என்ன காப்பாத்தினவராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொன்னேன். அத இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன், இங்க இருக்கிறது ஏன் ஒன்னா சேர்த்து பாப்போமா? ஐயோ, ஆள மாத்திட்டாலே. அப்படித்தான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பாரு. இப்ப என்ன கட்டி பிடிச்சு அமுக்கிய, அப்படிதான் கட்டி பிடிச்சு அமுக்கி சவுண்ட். அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார், நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கறா, தனியா இருக்கறா. அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன் இப்படி குறுக்க நிக்கிற? வழி விடு. முட்டாளங்களுக்கு நான் வழி விடுறது இல்ல. நான் விட்டுருவேன். என்னம்மா இது? யாரோ பார்த்தா என்ன சொல்லுவாங்க? யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். என்னது? நான் உங்களை காதலிக்கிறேன். காதலிச்சுக்கோ. ஐயோ, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேங்க. கல்யாணம் பண்ணிக்கோ. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீங்களும் எப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னால நம்பவே முடியலங்க. நம்ம கல்யாணத்துக்கு எப்பங்க வச்சுக்கலாம்? அதானே, எப்ப வச்சுக்கலாம்? என்ன ஏங்க கேக்குறீங்க? நீதானே எல்லாத்தையும் சொன்ன. நீயே அதுக்கு ஒரு முடிவு எடுத்துரு. எனக்கு காதலிக்கலையா? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? வேற யாரதாங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க? எங்க அப்பா சொல்ற பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏன் சார், காலையில உங்க அப்பா கேட்ட டிஃபன் சாப்பிட்டீங்க, உங்க அப்பா சொன்ன ட்ரெஸ் போட்டீங்க, உங்க அப்பா சொன்ன படிப்பா படிச்சீங்க. இதுக்கெல்லாம் நீங்களே முடிவெடுக்கிறீங்க. ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் சின்ன புள்ள மாதிரி ஏன் சார் அப்பாதான் முடிவெடுக்கணும்னு சொல்றீங்க? இந்தவா என்ன இடிச்சுக்கிட்டே இருக்க? நான் முதல்ல சொல்றேன், தள்ளுமா. இதுதானே உங்க முடிவு? ஆமா. உன்னை ஏமாத்துறதை விட உங்க அப்பனை ஏமாத்திடலாம். வரேன். உன்னை புரிஞ்சுக்காம இல்ல உண்டா. நல்லா சுத்து அல. என்ன காதலிக்கணும்னா கஷ்டப்படணும், தவம் கிடக்கணும். அவ்வளவு சீக்கிரம் நான் உனக்கு கிடைச்சிருவேனா? பார்த்து வரக்கூடாது. ஐயோ, யாரு நீ? பட்டணத்து பொண்ணு, கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். என்னடா வம்பா போச்சு? முள்ள எழுந்து மள்ள மள்ள அழுவாத. ஆக்கிறவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. இப்ப உனக்கு என்ன ஆச்சு? இடுப்புக்கு கீழே சுளுக்கிக்குச்சு. கணக்கு கட்ட பிரம்மச்சாரிய கெடுத்துருவா போல இருக்கு. ఎవరు ఇది కొట్ట బ్రహ్మచారి? நாயுடு கட்ட பிரம்மச்சாரி. ఎవరు? தலைவர். அந்த பெரிய கேஸ் அவரை கெடுத்துருவா போல இருக்கு. దానికి నాయుడు విట్టు పెట్టలేదు. అక్కడ చూడు. கொஞ்சம் புளிச்சு குடியா. அடிய சக்காலத்தி சீம சிரிக்கி. என்ன தைரியம் இருந்தா முந்தானியே மாமன் கையில கொடுப்பேன். என்ன இப்படி அசிங்கமா பேசுறேன்? என் வாயில் நல்லா வருது. இவ குலுக்கிட்டு வந்ததும் தலைவர் மயங்கி நின்னுட்டாரு. ஐயோ, என்ன தலைவரே இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுவும் பேசுவேன், இன்னமும் பேசுவேன். அடி என் கிழட்டு. இந்த ஒற்ற வேலை எல்லாம் உன் பட்டணத்துல வச்சுக்க. என் மாமன் கிட்ட வச்சுக்கிட்ட
எல்லாம் ஒட்ட நறுக்கி போடுவேன். என்னடி செய்வ? వద్దండి దీంట్లో వీరు తలయిడ వద్దు. ஒட்ட கழுதிங்க கண்ணாபுரான்னு பேசிக்கிதுங்க. అడ గోవింద ఆడవాళ్ళు సమాచారం. ஆமாங்க, அதுல ஆம்பளைங்க நுழைய கூடாது. அதுவும் நீங்க பெரியவங்க நுழையவே கூடாது. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். రండి తమ్ముడు. ఏమి అన్నయ్య? నీవు చూసుకో, బాగా చూసుకో. రండి రండి రండి. எங்க இது என்னங்க அநியாயம்? நீங்க எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப வந்தவன் முந்தான வரைக்கும் போயிட்டா. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த தட்டோணி முண்டை இழுத்து போட்டு 4 சாத்து சாத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்கம்மா இவ்வளவு நேரமும் வாயில தானே பேசிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்களே. ரோசா வராதுன்னு நினைக்கிறீங்களா? வருங்களா? ஏய், என்னடி ரொம்ப திமிரா பேசுற? இடுப்ப ஒடிச்சிருவேன் சக்காலத்தி. ஐயோ, என்னங்க வீரபாண்டி பரம்பரையில பிறந்து சும்மா இருக்கீங்களே. என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? வந்து விளையாடுங்க. வந்து ஆடிடுறேன். இன்னைக்கு நீயும் நானும் பட்டிக்காடு கிழிச்சந்தி பட்டணம் போய் தலைய காட்டுனே கொடல உரிவிடுவேன். கணக்கு தலைவருக்கு போட வந்த மாலைய பேசாம இவங்க வீரத்தை மெச்சி இவங்களுக்கே போட்டலாமா? போட வேண்டியதாங்க. தேங்க்ஸ். என்ன கார் நீ எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா, என் வீடு 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க இருந்து 25 கிலோமீட்டர் தான். ஏன் டிரைவர் இல்லையா? அப்பாவோட வெளியூர் போயிருக்கான். வர 2-3 நாள் ஆகும். அதனால கார் நீ எடுத்துட்டு சுத்தியா? சுத்து, டயர் வரைக்கும் சுத்து. ஆமா, இது என்ன இடுப்புல தொங்குது? வாக்மேன். என்ன மேன்? வாக்மேன். எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அதுக்கு பேரு வாக்மேன் இல்ல, வாக் உமன். கரெக்ட். ஆங்காங்கில எல்லாம் இந்த மாதிரி தான் அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு லட்சணமா அரைவாங்க. அவளுக்கு சொல்லு, புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு அவ லட்சணமா இருக்கிறான். இனிமே 2 பேருமே அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுட்டு அலையும் அலைங்க. கோ கோடி. என்னை தொடாதே, நான் மோசமானவன். தொட்டா என்ன பண்ணுவேன்? என்ன உப்பு கறிக்குது? இந்த வீட்ல நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். நாட்டாமே, நீ நல்ல ரசிகையா. உன் அகலமான மனசுக்கு தகுந்தபடிதான் அகலமான ஆளா வச்சிருக்கேன். சுத்தி வர்றதுக்கு 1 வாரம் ஆகும் போல இருக்க. உன் பேர் என்ன? காமினி. காமினி. ஐயா, உன்னை இறுக்கி சுருக்கி காமினிய காமின்னு கூப்பிட்டுமா? நெருப்பு பிஞ்சு போயிடும். நெருப்பு பிஞ்சு போயிடும். தச்சிருங்க. மறுபடியும் சொல்றேன், நெருப்பு கிளிய அடிப்பேன். தச்சிருங்களேன்னு. யார சொல்றீங்க? எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம என் தோப்புக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சுட்டான். பிறந்த தோப்புக்குள்ள மாடு நுழைஞ்ச மாதிரி. என்னையாது பிறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே வச்சுக்கீங்களேன். நான் என்ன இலக்கியத்தையா மாத்திட்டேன்? நாயத்தானே மாடா மாத்திருக்கேன். சரி வச்சுக்கோ. ஆமா, நீ சொல்லத்தானே வந்த. சொல்ல வேண்டாம். ஏன்? தெரியும். சரி, நாட்டாம இது என்ன வேஷம்? பேண்ட் செட்டை போட்டா வேஷமா? எங்க ஆங்காங்குல? என்னது ஹாங்காங்க உங்களுதா? எஸ். ஒரு தடவை அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டா அது நம்ம ஊர் தான். அது எப்படிங்க? ஒரு தடவை உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். உங்க வீடு என் வீடு ஆயிருமா? இருக்க இடம் கிடைக்காம பிழைக்க வழி இல்லாம நீ அம்மல வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. இத பத்தி உனக்கு தெரியாது. பட்டணத்தையே ஒழுங்கா பார்க்காத நீங்க ஹாங்காங் போயிட்டு வந்துட்டீங்கல்ல, இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க. ஐயா, ஒரே ஜலவந்திரி. ஜலவந்திரியா? ஹாங்காங் கலந்த தமிழ் பேசுறான். டேங்க்ல தண்ணி ஜாஸ்தின்னு சொல்றான். இந்த தண்ணியா? அந்த தண்ணி இல்லப்பா, குடிக்கிற தண்ணி. நான் எந்த தண்ணிய குடிச்சாலும் கலக்காம குடிக்கிறதே இல்ல. அப்படியா? நாட்டாம உங்க ஹாங்காங்ல இருந்து ஏதாவது என்ன வேணும்? பாட்லோஸ்திரி. ஓ, பாட்லோஸ்திரி. என்னையா பாட்லோஸ்திரி பிளாஸ்திரி மேஸ்திரின்னு? அத நான் தரேன்.
ஏற்கனவே நான் கலக்கி வச்சிருக்கிறேன், அதை எடுத்துட்டு வா. கலக்கவஸ்திரி, அதுல ஒரு கிளாஸ் நீ குடிச்சிட்டேன்னா மட்டையாகிடுவேன். ஆனா உன்னால குடிக்க முடியாது. இதை விட தாத்தாவெல்லாம் குடிச்சிருக்கேன். காய்ச்சின இடத்திலேயே உட்கார்ந்து. Cheers, huh? யா Because வாங்காங்க. Yes. கையை விட்டு ஆட்டினா தண்ணி வருது. அதுல வரல, இதுல வரல, வரவே வராது. வராதா? நாட்டாமே கல்யாணம் பண்ணி வச்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணது மாதிரி கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலையே. அதான் ஹாங்காங் அண்ணாமலை. எப்படி சுத்தி தடவுனாலும் ஒண்ணும் வரமாட்டேங்குதே. என்னது? அம்பலகாரர் மகனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்ன தைரியம் இருந்தா இதை சொல்லுவேன்? கண்டிப்பா உங்க சம்மதத்தோட தான். நீங்க வேண்டான்னு சொன்னா வேண்டாம். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா அப்பா, இந்த காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கரெக்ட். சின்ன வயசுலயே என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. 10 வருஷமா உங்களை பிரிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா, ஏதோ கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்கேன். அம்மாடி, இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி மதுரைக்கு அனுப்புவியோ திருச்சிக்கு அனுப்புவியோ எனக்கு தெரியாது. மறுபடியும் பிரியணும். வாழ்க்கையில மிஞ்சி மிஞ்சி அப்ப கூட வாழ்ந்தது 5 வருஷம் தானா? யோசிச்சேன். நாம அப்பாவை பிரியாம இருக்கிறதுக்கு என்ன வழி? இந்த ஊர்லயே ஒரு மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்துட்டா அப்பா கூட இருந்துடலாம். கரெக்ட். நம்ம அந்தஸ்துக்கு யார் இருக்கா? அதான் இந்த அம்பலக்கார 2 பெத்து போட்டிருக்கேன். அதுல ஏதாவது ஒண்ணு தேராதான்னு நினைச்சேன். என்ன சொல்றீங்க? ஆஹா ஆஹா, எனக்கு கூட இந்த யோசனை வரலையேம்மா. நான் ஆங்காங் அண்ணாமலையா இருந்து என்ன பிரயோஜனம்? உங்காங் உண்ணாமலையாவே இருந்திருக்கலாம். பார்வதி, கவிதா கல்யாணத்தை பேசி முடிக்கும் போதே உன் கல்யாணத்தையும் பேசி முடிச்சிடறேன். ஐ அம் கரெக்ட். கரெக்டா ஆங்காங் அண்ணாமலை? காமி, வீட்டுல யாருமே இல்லையா? இருக்காங்க பார்வதி அம்மா. பார்வதி, அது தேவதாசோட சோகமா இருக்கும். நாட்டாமே இல்ல, அவங்க கல்யாண விஷயமா பேச வெளியில போயிருக்காங்க. கல்யாணமா? யாராருக்கோ கல்யாணம் நடக்குது, உனக்கு இன்னும் நடக்கலையே. ஆமா, கழுத்து காலி தானே, தாலி இல்லையே? தாயத்துங்க. என்ன யாருங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நானே வீட்டு வேலை செய்றேன், வயித்த கழுவிக்க. இந்த வகுத்த கழுவுறதுக்கு 4 வீடு வேலை செஞ்சாலும் பத்தாது. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்களா? சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. நீ எனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் அம்பலகாரருக்கு நீ மச்சினி. இந்த கை இந்த துணியை தூக்காது, இந்த வேட்டியை தான் தூக்கும். துவைக்கிறதுக்கு, இஸ்திரி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் அம்பலகார பீரோ சாவி பூரா உன் இடுப்புல தான் தூங்கும். இந்த ஜாக்கெட்டையும் பாவாடையும் அவுத்து போட்டுட்டு பட்டு புடவைய கட்டிக்க. நான் இல்லாத போது இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் காமெடி கிட்ட பேசக்கூடாது. அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. இவளுக்கெல்லாம் கல்யாணமா? ஆமா, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனது அவள சொன்னா? பொண்ணுக்கு ஐயா நான் மாப்பிள்ளை பார்க்கணும். அதான் இந்த வீட்லயே தண்ணி ஊத்தி வளர்க்கிறியா? மாப்பிள்ளை என்ன சரியா? செடியா கொடியா முடியாங்கிறத பொறுத்து இருந்து பா. ஐய, என்னடி இது? 2த்துக்கும் பக்தி முத்திடுச்சு. நான் அப்படிக்கா போறேன், நீ உன் ஆளை இழு. இவங்க போற போக்கே சரியில்லை. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஊரையே கெடுத்துருவாங்க. அண்ணே, நீங்க கும்பிட்டு இருங்க, நான் இப்ப வரேன். சுமார் நான் உங்களை சொல்ல, சாமி சொல்றேன். சாமி சாமி தெரியும். ஏன் சார், அவர் யாரு? ஐயரு. ஐயோ, அவர் இல்லங்க, உள்ள இருக்கிற சிலை. அவர்தான் யாருன்னு கேட்டேன். ஐயோ, கோயிலுக்கு வந்துட்டு சாமி பேர் கூட தெரியல. ஆமா, அவர் என்ன பெரிய எம்ஜிஆரா சிவாஜியா எல்லாருக்கும் தெரியறதுக்கு? இது சிவன் பார்வதி, அவங்களுக்கு 2 குழந்தைங்க, விநாயகர் முருகன். ஒரு நாள் நாரதர் ஒரு பழத்தை கொண்டு வந்து குடும்பத்தையே பிரிச்சுட்டாரு. போச்சுடா, திருவிளையாடல் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது நமக்கு தேவையில்ல. சிவன் பக்கத்துல இருக்கிறது யாரு? பார்வதி. சிவனுக்கு பார்வதி என்ன வேணும்? பொண்டாட்டி. உங்க பக்கத்துல யாரு இருக்கா? இவ்வளவு நேரம் என் தம்பி இருந்தா, இப்பதான் எங்கேயோ போயிட்டு சொல்லிட்டு போனா. கூப்பிடட்டுங்களா? டியூப்லைட்.
டியூப்லைட் எல்லாம் இப்ப போட மாட்டா, ராத்திரில தான் போடுவா. நான் உள்ள இருக்கிறத சொல்லல, வெளியே இருக்கிறத தான் சொல்றேன். தேடுது பாரு. வெளிய ஒண்ணு காணுமே. இல்ல, இது டியூப்லைட் இல்ல. டியூப்லைட் ஆவது மின்னி மின்னி எரிஞ்சிரும். இது இஸ்திரி பட்டி, ஊதி ஊதிதான் எரிய வைக்கணும். அவளுக்கு என்ன, அவ பாடு ஜாலிதான். கொடுத்து வச்சவ. கற்பூர நீலாஞ்சன தூபம் சமர்ப்பயாமி. என்னம்மா அர்ச்சனையா? தாத்தா, இவ்வளோ நேரம் அர்ச்சனை பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. எதையாவது பண்ணுங்க போங்க. உன் பேர் என்ன? திருவிளையாடல் சாவித்திரி. நட்சத்திரம்? வால் நட்சத்திரம். திருவிளையாடல் சாவித்திரி நாமோ தியானஸ்ய வால் நட்சத்திரே ஜனாயேதஸ்ய தாசா. ஐயோ, இங்க நின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல பைத்தி முடிச்சிரும். யாருக்கு பிடிக்கலையா? இந்த ஹாங்காங் அண்ணாமலையை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க? நாட்டாமையா, நீங்க எப்ப ஹாங்காங் அண்ணாமலையா? நீங்க வெறும் அண்ணாமலையா இருந்தனா ஹாங்காங் போயிட்டு வந்தோம்னா ஹாங்காங் அண்ணாமலையாவே மாறிட்டேன். என் வேஷத்தை பாத்தியா? இவன் என் புள்ள, இவனுக்கு இதுதான் வேஷம். இவ என் பொண்ணு பார்வதி, இவளுக்கு இந்த வேஷம் இல்ல. அப்பா, இவர் கேஸ் ரிப்பேர் பண்றவர் நினைச்சு குழப்பிட்டியா? நீ ஒரு குழப்பவாதியாச்சே. ராஜா நல்லா படிச்சவன், அம்பலகாரட்டு பிள்ளைங்க எல்லாருமே பட்டதாரிகள். என்ன விஷயம் ராஜா? அப்பா உங்ககிட்ட கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பழக்கத்தை எல்லாம் வச்சுக்கிட்டா பிரச்சனை நமக்கு தான். ஐயா, நீங்க உதவி பண்றீங்களோ பண்ணலையோ, எங்க நிலத்துல வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு நாங்க நிச்சயமா விருந்து வைக்கும். நாளைக்கு உங்க ஆளுங்க உங்களை குறை சொன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. அம்மா சமையல் உங்க செல்வாக்க உங்க அப்பா கிட்ட பயன்படுத்தி அவர் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வாங்க. உழைக்கிறவனுக்கு சோறு போட்டா ஹாங்காங் நீங்கள் போயிட்டு வரலாம். நீ ஹாங்காங் போக முடியாது. என்ன ஐயா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வெளியே தெரியக்கூடாது. கப்பு சிப்பு என்ன ரொம்ப நடிச்சு காமிச்சு கொடுத்துட போற இருக்க. பயாம இருக்கு, பயாம இருக்கு தகச்சி. கண்ணையா என்னையா கூப்பிட்டோன்னு ஓடி வர்ற தங்கச்சி முறைச்சு பாத்துக்கிட்டே போனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பாக்கிய நீ சொல்றேங்கறியா? பாபாய் பாபாய். ஏன் பாபா பேச மாட்டேங்கிற? ஓ, பஞ்சாயத்து போன இடத்துல அண்ணன் சண்டை சச்சரவு போட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, அமைதியா புத்தர் மாதிரி போய் அமைதியா புத்தர் மாதிரியே திரும்பி வந்திருக்கேன். என் மூஞ்சிய பாரு, எவ்வளவு அமைதியா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படின்னா விஷயத்தை சமாதானமா முடிச்சிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? சமாதானம் சமாதானம். அந்த பயல்வளை ராமர் அணில் முதுல கோடு போட்ட மாதிரி முதுவ தடை கொடுத்து சமாதானமா சொல்லிட்டு வந்தேன். அந்த பயலுவ செத்தாலும் இனிமே நம்ம பக்கம் திரும்ப மாட்டான். என்ன பாப்பா பேசாம இருக்க? நான் சொல்றத நம்பலையா? உண்மையை சொன்னா நம்பலாம். உண்மையா தான் பாப்பா சொல்றேன். பாரு, சட்டை போட்டிருந்தேன்னா சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கும் இல்ல பாரு, அப்படியே பொட்டி போட்ட மாதிரியே இருக்கு. இதுல இருந்து நீ என்ன நினைக்கிற? நடந்த கதையை மாத்த தெரிஞ்சவங்களுக்கு சட்டையவா மாத்த தெரியாது. பாருங்க, அவங்க உங்களை தான் திட்டிருக்காங்க, நீங்க அவங்கள உதச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. என்ன பாப்பா எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே சொல்றேன் நீ. நான் என்ன அவ்வளவு போறேன்? நேரா பாக்கலனாலும் உண்மை என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். நீங்க அவங்கள அடிச்சு நொறுக்கி குப்பை வண்டியில தூக்கி போட்டீங்களா இல்லையா? கண்ணையா என்னையா? நாம அவளை அடிச்சு குப்பை வண்டியில போட்டது நான் சட்டையை மாத்துறதெல்லாம் பாப்பாவுக்கு அப்படி தெரியும். நீ ஏதாவது சொன்னியா? இல்லையா, யாருகிட்டையும் சொல்லலையா. என் போட்டவ கண்ணையா காட்டினாலதான் அடங்குனீங்க. கண்ணையா என்னையா இந்த விஷயம் தங்கச்சிக்கு அப்படி தெரிஞ்சது? சத்தியமா நான் சொல்லல. நான் இல்லைங்கய்யா. கண்டு கொண்டேன், நான் கண்டு கொண்டேன். தங்கச்சிக்கு தகவல் கொடுக்கறது அத்தாச்சியா? அடி அத்தாச்சி, மணி பத்தாச்சி, வாடி வழிய சக்காளச்சி. வா 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 வா, கண்டதையெல்லாம் சொல்லி கொடுத்திய குடும்பத்துல கலாம உண்டாக்க. அண்ணே, உண்மையை சொன்னா அவங்களே அடிக்க போறீங்க. அப்பா இந்த பேச்ச கேட்காத, என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறேன். ஆமா, உங்களை உங்க தங்கச்சி கிட்ட இருந்து பிரிச்சுட்டா எனக்கு கட்டிலையும் போட்டு தொட்டிலையும் ஆட்டிடுவீங்க. சிச்சி, கெட்ட பேச்சு பேசலாம். இவளை வீட்டுக்குள்ள நுழைய விடாதே, இவ கூட சேராதே. என்ன சேர்க்காட்டி பரவாயில்லையா, இது ஒரு நல்ல இடத்துல சேர்க்கிற வரைக்குமாவது உங்க ஊரு வம்பெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க. எம்மாடி,
நான் சொன்னா யாராவது நீயாச்சும் சொல்லி வை. இது ஒரு நாளைக்கு அடிச்சு உன்னை பட்டை களைப்புறேன். அதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். விளக்க மாட்டேன் தொட்டப்பகட்டே. என்னடி இன்னைக்கு அவங்ககிட்ட ரொம்ப பண்ணிட்டு வந்துட்டியா? தேவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு என் மாமே 5 பேரை சமாளிச்சிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது. என் மாமே மனச மட்டும் இல்ல, உடம்பையும் வலுவாத்தான் வச்சிருக்காரு. எப்பதான் அந்த உடம்ப சோப்பு தேய்ச்சி குளிப்பாட்ட போறேனோ. அட வேகமா சுத்துமா. தள்ளி நிலையா கண்ணு பட்ட போது. ஆமா, பெரிய 50 லட்சம் ரூபா கடை. அப்ப நீ சூரிய பகவானே. எவனாவது என் தேங்காயை தொட்டிங்க பிச்சு பிடுவேன் பிச்சி. ஏன் கடை தேங்காய் உடைச்சவனா நீங்க எப்படி தொடரணும்? போமா உன்னோட பொல்லாத தேங்காய். அதே சட்னி அரைச்சு திம்ப இல்ல சும்மா திம்ப. உங்களுக்கு என்னடா நாகரியா? யாராவது பார்த்தா கால்ல விழுகிறத தப்பா நினைச்சு போறாங்க. வயசுல பெரியவன் தானே, விழுந்தா என்ன? ஓஹோ, ஐயாவுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கோ? அதான் வந்த வேலை முடிஞ்சிச்சுல. போயா சும்மா இங்க சொல்ல வேண்டியது இனிமேதான் இருக்கு. இங்க வா. என்னய்யா? என்ன? அதாவது மாசம் கடை வாடகைய கோயில்ல கட்டிடணும். இந்த கோட்டை தாண்டி வெளியே போய் வியாபாரம் பண்ணக்கூடாது. பக்கத்து கடைக்காரங்க கிட்ட காரணம் இல்லாம சண்டை போடக்கூடாது. உன் கடைக்கு வர ஜனங்க கிட்ட செருப்புக்கு காசு வாங்க கூடாது. இதையெல்லாம் மீறி ஏதாவது தப்பு பண்ணு வச்சுக்க, ஆயி அரசாயி அப்புறம் இந்த கடையே காலி பண்ணிதான் ஜாக்கிரதை. கடை வச்சு கொடுத்துட்டல, இனிமே உங்ககிட்ட என்ன பேச்சு? எல்லாம் ஈவோ அம்மா கிட்ட பேசுறேன். உங்க அம்மா எந்த நேரத்துல பிறந்தாங்களோ, உன்னை எந்த நேரத்துல பெத்தாங்களோ, எல்லாமே குழப்பமா இருக்கு. திருப்பி கொடுக்கும்போது மீதி சிலை வாங்கிட்டு போ. என்ன கொஞ்சம் இருங்கயா. அரசாயி என்னையா வழியில என்ன விஷயம்? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டது இருக்கட்டும், வந்த விஷயம் என்ன? அது வந்து ஒண்ணுமில்ல, எனக்கு கொஞ்சம் அவசரமா. ஐயோ, அதெல்லாம் பிக்காதையா. இல்ல, இதுவரைக்கும் நான் யாருக்கிட்டயுமே கேட்டதில்ல. என்ன விஷயம்? எனக்கு கொஞ்சம் வாழைப்பழம் வேணுமா? அவசரமா பணம் வேணும். இவ்வளவுதானா? சரி, எவ்வளவு வேணும் சொல்லு. 100 ரூபாய். அடுத்த வாரமே திருப்பி கொடுத்துறேன். 100 ரூபாயா? பெரிய தொகையாச்சே. பரவாயில்ல, கேட்காத மனுஷன் கேக்குற, அதனால கொடுக்குறேன். ஆனா வட்டி 100க்கு 5 ரூபாய். சம்மதமா? வட்டியை முதல்ல ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துடணும். நிச்சயமா கொடுத்துறேன். ஆனா வட்டியை மட்டும் பிடிக்காத. சரியா? உனக்காக நான் வட்டியை பிடிச்சுக்காம பணம் தரேன். ஆனா சரியான நேரத்துக்கு பணம் வந்துரும்ல? கண்டிப்பா கொடுத்துறேன். பண விஷயத்துல நான் ரொம்ப கண்டிப்பானவ. பணம் சரியான நேரத்துக்கு வரல, அப்புறம் நான் நடந்துக்கிற விதமே வேற. இந்தா, நல்ல தேங்காய் தான் எடுத்துட்டு போ. பணம் என்ன பணம்? கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஒருத்தன் கேள்வி கேட்க கூடாது. ஒரு வாரத்துல வாங்கின கடன் திருப்பி தரேன்னு சொன்னல, எங்க என் பணம்? நாளைக்கு தரேன். 10 நாளா எப்ப கேட்டாலும் இதோ அதான சால்ஜாப்ப சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? என் கடன் வாடகை மட்டும் கரார வசூல் பண்றல. அதாவது நாளைக்கு நான் காட்டுக்கு மரம் இருக்க போறேன், வந்ததும் திருப்பி தந்துறேன். இத பாரியா, மரத்தை வெட்டினா எனக்கு என்ன, மலையை வெட்டினா எனக்கு என்ன? எனக்கு இப்ப என் பணம் வேணும். இந்த பாரு, துணில இருந்து கை எடுத்துருமா. ரோட்ல போறவங்க வரவங்க நிக்கிறவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் ஒரு ஆம்பளை இல்லையா? இத பாரியா, காசை கொடுத்தா தான் விடுவேன். அரசாயி, காசு இருந்தா அப்படி அசிங்கப்பட்டு நிப்பனா? அப்ப எதையாவது அடமானம் வெயி. அடமானமா? அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? ஏன் போய் சொல்ற? உன்கிட்ட தான் அழகா அருமையா ஒண்ணு இருக்கே, அதை வைக்கிறது. என்கிட்ட ஒண்ணு இருக்கா? எனக்கே தெரியாம. அரசாயி, நீ புத்திசாலியான பொண்ணுமா? அண்ணா, இந்த காதை கொண்டாங்க. போயா. ஏயா முழிக்கிற? புரியலையா? உன் பேரை தாயா சொன்ன? ஏன் பேரையா? ஏமா, இவர் பேரை உங்ககிட்ட அடமானம் வச்சாச்சுன்னா நாங்களா எப்படிமா கூப்பிடுறது? ஏன் பேர் இல்லாதவன்னு கூப்பிடுங்க, இல்லன்னா கோயில் காலையர் கூப்பிடுங்க. எனக்கு என்ன? இத பாரியா, இனிமே உன் பேரை சொல்லி யார் கூப்பிட்டாலும் எனக்கு எட்டனா அபராதம் கட்டணும். இனிமே யார் கூப்பிட்டாலும் நீ திருப்பி பார்க்க கூடாது. சரியா? போ. பாயா. ஓய், இத பாரு, எல்லாரும் கேட்டுக்குங்க. இந்த ஆளு உப்பிலியப்பாங்கிற பேரை என்கிட்ட அடமானம் வச்சிருக்காரு. யாராவது கூப்பிட்டீங்க எனக்கு எட்டனா அபராதம் கட்டணும், இல்ல பிச்சு புடுவேன். ஏ அரசாயி, முக்காசாயி, முழுசாயி, கொஞ்சம் நில்லாத்தா. என்ன ஒரே அதிகாரமா கூப்பிடுற? பரவாயில்ல, நீ எப்படி கூப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கு உப்பிலியப்பா. என் பேரை சொல்லி கூப்பிடுறது இத கடைசி தடையா வச்சுக்க. உன்கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி முதலமா கொண்டு வந்திருக்கேன். இந்தா பிடி. இனிமே என் பேரை சொல்லி கூப்பிட்ட பொருளை தட்டி கையில கொடுத்து விடுவேன். பரவாயில்ல, தோஷக்கார ஆம்பளையா தான் இருக்க. இது பாரு, உன் பேரு நான் மட்டும் தான் சொல்லி கூப்பிடணும். அதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தரேன். பணம் தராளாம் பணம். வேலையை பாரு, போடி. யோ, ஒன்னே நினைச்சிட்டு இருக்க பொண்ணை விட்டுட்டு போறியே, தப்பு இல்லையாப்பா? டேய் உப்பிலியப்பா. என்ன டேயா? டேய் முனிசாமி. என்னண்ணே? என்னடா அது நல்லா கறக்கிற பசுல பாலே வர மாட்டேங்குது? கறந்துட்டீங்களா?
நாங்க இருக்கலையானே. அப்புறம் பால் எங்கடா போச்சு? அரசாயி ஒரு எட்டனா குறைச்சு கூடாதா? முதல்ல காசை வை. வை. இந்த அண்ணையில போய் பால் வாங்கினேன்னா லிட்டருக்கு 5 ரூபா 6 ரூபா. இந்த அரசாய் விக்கிற பால் 3 ரூபா தான். இதுக்கே பவஞ்சிருக்கிறிய. காசை வை நீ. இதோ வச்சிருக்க. பா 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 பா. ஆவாமா 1/2 லிட்டர். கடன் கிட யாராச்சும் சொன்னீங்க எனக்கு கேட்டவா வந்துடும். ஆமா சொல்லிவிட்டேன். 1 லிட்டர். ஏய் நிறுத்து. ஆமா ஊருக்குள்ள நீ இப்பதானே வந்த, அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு பால், அதுவும் சுத்தமான பசும்பால்? ஏய் மரியாதையா சொல்லு, எங்கிருந்து வருது இந்த பால்? தோட்டத்துல போய் பாரு, பால் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியும். ஓஹோ, உள்ள இருந்து வருதா? பாக்குறேன் பாக்குறேன். ஐயோ நேரமா வந்துட்டாரு. மடியவே காணோம். இதான் படிப்படியா பால் கறக்கிற மாடா? மாடா? இது காம தேனுயா, தெய்வம். ஆத்தா மன்னிச்சிருமா, இந்த ஆள் தெரியாம சொல்லிட்டாரு, மன்னிச்சிரு தாயே. இப்படி ஒரு மாட்டுக்கு காவலுக்கு ஒரு ஆளா? அட போங்க சாமி, மாடு எப்ப சாகும் தோல் எப்ப கிடைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அட பாவி, ஒரு கால உச்சி ஏறி கட்டிடுவேன். யார் பால் கறக்கிறது? அடி சிரிக்கி நில்லு. உன்னை விட்டுருவனா? கைய விடியா. கோவில் மாட்டு பாலை திருடி வியாபாரமா பண்ற திருட்டு சிரிக்கி. உன் நோஞ்சா மாட பார்க்கும் பொழுதே நினைச்சண்டி நீ ஏதோ தில்லு முள்ளு பண்ண போறன்னு புரிஞ்சு போச்சு. அண்ணே பெரியசாமண்ணே, முனியாண்டி அண்ணே, குப்புசாமண்ணே இங்க ஓடியாங்க. முடியுமாக்கா இங்க வாங்க. நம்ம பண்ணையில இருக்க பாலெல்லாம் வத்தி போச்சுன்னு சொன்னேன்ல, வத்தி போன பால் எங்க இருக்குன்னு வந்து பாருங்க. அட சீக்கிரம் வாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு கிட்ட வம்பு சண்டை போடுறேன்னு சொல்லுவீங்களே, இப்ப கையங்களும் அப்படி இருக்கேன் பாருங்க. அண்ணே இந்த ஆள் பொய் சொல்றாரு. அனாதையா இந்த ஊருக்கு பொழைக்க வந்தவனா, சாணி எடுத்து விரட்டி தட்டி வைக்கலான்னு போல என்ன போய் பால் திருடின்னு அபாடமா பழி போடுறாரு. பழி போடுறானா? அண்ணே நீங்களே சம்ப பாருங்க. இந்த கொண்டாமா இந்தாங்க அண்ணே, நல்லா பாருங்க. என்னப்பா இது, எங்க பால்? அடி பாவி, இவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி செம்பு நிறைய பால் இருந்துச்சு, என்ன பண்ண? அதை காய்ச்சி தயிராக்கி கடைஞ்சி வெண்ணையாக்கி அதை எடுத்து நெய்யுருக்கி சீமைக்கு கப்பல்ல அனுப்பிச்சிட்டேன். அண்ணே இந்த ஆள் அந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கு. என்னப்பா இது, ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்டே வம்புக்கு போற? பாவம்பா, அதுவும் உன்ன போல ஒரு அனாதை, அதுலயும் பொம்பளை பிள்ளை, அத போய் இப்படி சங்கடப்படுத்தலாமா? சின்னஞ்சிருசுங்க இப்படித்தான் விளையாடுவாங்க. இந்தாப்பா சொம்பு, நமக்கு எதுக்கு வம்பு? ஆமா நல்ல ஜோடி சேர்ந்துக்கிட்டாங்க போங்க. அட வாங்கயா போலாம். இவங்களை நீ ஏமாத்திட்ட. ஆமா செம்புல இருந்த பாலை கீழே கொட்டிட்டியா? யோ நீ ஆள் தான் வளர்ந்திருக்கியே தவிர உனக்கு எது வேலை செய்யணுமோ அது வேலை செய்யல. வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கோன்னு நீ கேள்விப்பட்டதே இல்லையா? இன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்ட, நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ. இந்தா உன் செம்பு. ராசா கைய வச்சான், இது ராங்கா போனதில்லை. யோ வைத்திர, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க அரசாயி வயிற்று வலி தாங்க முடியாம வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் வந்து மூலிகை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது, அரசாய்க்கு உடம்பு சரியில்லையா? யோ இந்த வரேன். ஆமா அரசாய்க்கு என்ன? நேற்று ஏதோ சாப்பிடக்கூடாத சாப்பிடுச்சு போல் இருக்கு. வயத்து பொறுமல் ஒரே ஏப்பமா விட்டுக்கிட்டு இருக்கு. அடி சக்க வைத்தியர, இத மூலிகையால குணப்படுத்த முடியாது, நான் மருந்து தரேன். என்ன மருந்துன்னு பணத்தை கொடுக்குற? அண்ணே அரசாய்க்கு உடம்பு சரியில்லை, வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. அரசாய்க்கு உடம்பு சரியில்லை, வாங்க. வைத்தியர சும்மா வாயா. அம்மா வாங்கண்ணா. என்னமாச்சு? ஒண்ணும் பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. வைத்தியரை கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு. அம்மா கண்ணை நீட்டு, நாக்க காட்டு. யோ என்ன அது? கண்ணை காட்டு, நாக்க நீட்டுமா. கைய பிடிச்சு பாரியா. அங்கயா
அரசாய்க்கு என்னாச்சு? என்ன ஆச்சா? ஐயோ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு இவளுக்கு? அரசாயி அனாதை, கல்யாணமாகாத பொண்ணு, அவளுக்கு என்னாச்சு? நேரத்தை வீணாக்காதையா, விஷயத்தை போட்டு உடைக்கிறேன் உடைக்கிறேன். அரசாய்க்கு ரெட்டாடி சரிதானா? அந்த பொண்ணை பார்த்தா ஒத்த நாடி மாதிரி இருக்கு, ஒல்லியா உடசல இருக்கு, நீ என்ன ரெட்ட நாடிங்கிற? வாய கிழிக்காதீயா, அறிவு கெட்டவங்களா. ரெட்ட நாடின்னா கர்ப்பம். நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, நாங்க இருக்கிறோம். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் யாருன்னு சொல்லு. அந்த அயோக்கிய பல சும்மா விடக்கூடாதுமா. அவனை பஞ்சாயத்துல நிறுத்தி நானே சவுக்கால் அடிச்சாதான் எனக்கு மனசு நிம்மதி ஆகும். யாரு சொல்லுமா? சவுக்கால் அடிப்பீங்களா? சந்தேகமே வேணாம், அவனை அடிச்சு தோலை உரிச்சு காட்டுறேன். யாருமா அவன்? எங்க இருக்கான் சொல்லுமா? அவரு இங்கதான் இருக்காரு. இங்கயா? யாருமா சொல்லுமா? அடிப்பாவி, ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனே கடிக்கிறியா? ஓங்கி எறிஞ்சா ஒரு புல்லு கூட இருக்கா? ஜாக்கிரதை. நிறுத்துப்பா, இப்படியேப்பா. ஒரு அனாதை பொண்ணு இந்த கதி காலாகிட்டியே. சும்மா நிறுத்துங்க. அந்த சிரிக்க சொன்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அந்த பொண்ணே சொல்லுது, எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஐயோ பைத்திரியா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது உண்மையை சொல்லி என்ன காப்பாத்துங்க. பாத்தீங்க, விளையாட்டு வணிகம் ஆயிடுச்சுல்ல. எல்லாரும் நல்லா கேட்டுங்க ஐயா. அரசாயி கர்ப்பம் இல்ல, உப்புலியப்பன் அத கலாட்டா பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னான். அதுக்காக ஒரு பொய்ய சொன்னேன். அரசாயி அஜீர்ணம் ஆயிட்டான். அரசாய்க்கு அஜீர்ணம், அவ்வளவுதான். அவன் தான் விளையாட்டு பிள்ளை. ஒரு பொண்ணு கர்ப்பம் ஆயிட்டாலும் விளையாட்டு விஷயமா? சுத்த அறிவு கிட்டத்தனமா இருக்கு. எந்திரியா? யோ என்ன அரசாயி மாங்காய் தின்னுகிட்டு இருக்க? என்ன பண்றது, திங்க வச்சுட்டாரே. யோ, இது வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு ஒரு மழை பூ வாங்கி கொடுத்திருப்பியா, இல்ல மாட்டிக்கிறதுக்கு ஒரு ஜத வளையல் வாங்கி கொடுத்திருப்பியா? எல்லாத்தையும் நானே செஞ்சுக்க வேண்டியிருக்கு. கல்யாணத்துக்கு பிறகுதானே அவங்க செய்வாங்க. கல்யாணம் பண்ற வரைக்கும் நாம தான் செஞ்சுக்கணும். செய்யறதையும் செஞ்சுட்டு ஊம மாதிரி போறத பாரு. ஏய் மச்சான், வந்துட்டேன்.